வெல்கம் டு லக்ஷ்மி காப்பியர் சொல்யூஷன்ஸ். நம்ம Canon advance 4045 மிஷின் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்மேண்டல் வாஷிங் கிளீனிங் பண்ணி சென்னை மேடவாக்கம்ன்ற ஊரில் வந்து நம்ம டெலிவரி அண்ட் இன்ஸ்டலேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். மிஸ்டர் அமர்நாத் சார்ன்றவர் பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபோன் காலில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டார். தொடர்ந்து அவருக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்தது பிறகு ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. வந்து அவருக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம், நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க, நம்ம மிஷின்ஸ் வந்து நிறைய இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாமே நம்ம காட்டுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். எங்கள் மேலே உள்ள கான்ஃபிடென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வராமல் ஜஸ்ட் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. நாங்கள் ரெடி பண்ணி அவரோட இடத்துல வந்து நம்ம டெலிவரியை வந்து சேஃபாக பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டலேஷன் டெமோ அவருக்கு பண்ணி கொடுத்துட்டோங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபஸ்ட் ஆர்சி மிஷின்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்சி அண்ட் பிராண்ட் நியூ மிஷின்ஸ். நம்ம செகண்ட் ஆர்சி எப்போவுமே நம்ம பண்ணது கிடையாது, பண்ணவும் மாட்டோங்க. ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு மெசேஜில் அண்ட் கால்ஸில் கேட்குறீங்க, செகண்ட் ஆர்சி மிஷின்ஸ் இருக்குங்களா, லோ பட்ஜெட்டில் ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி கேட்குறீங்க. எப்போவுமே வந்து ஷாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆர்சி மிஷின் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மிஷின் 100% சூட் ஆகாது. ஏன்னா அது மெயின்டெனன்ஸ் அந்த ப்ராப்ளம் வந்து நிறையா வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து செகண்ட் ஆர்சி மிஷின் வாங்கிட்டிங்கன்னா தொடர்ந்து தொந்தரவு கொடுக்க போது உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு தொடர்ந்து அந்த பிஸ்னஸை வந்து கண்டினியூவாக ரன் பண்ண முடியாதுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்சி மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு வராது. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 100% ஃபஸ்ட் ஆர்சி. நீங்கள் மிஷினோட சேஸு அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ தான் நாங்கள் ஃபஸ்ட் ஆர்சி மிஷினாக இருந்தாலுமே மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் ஆர்சி மிஷின் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டல் பண்ண மாட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட் ஆர்சி மிஷினாக இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டல் பண்ணி வாஷிங் கிளீனிங் பண்ணி நீட்டாக செக் பண்ணி தாங்க நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்மள்ட்ட உள்ள மிஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் எதுவும் பெருசாக வராது, மிஷினும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால தாங்க நாங்கள் ஃபஸ்ட் ஆர்சி மிஷின்றது எப்போவுமே நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோங்க. ஸோ மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து கம்மியான காஸ்ட்டுக்கு வந்து மிஷின்ஸ் கிடைக்கிது, ஸோ உங்களால் நீங்கள் ஏன் கம்மியாக தர மாட்டீங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளால் வந்து கம்மியாக ஏன் கொடுக்க முடியல, நம்ம 200% வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்சி மிஷின்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் ஆர்சி மிஷினை வந்து ரெடி பண்ணி நிறைய பேர் ஃபஸ்ட் ஆர்சின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி மிஷினாக நம்ம கம்மி காஸ்ட்டு கொடுக்கலாம், பட் ஆனால் நம்ம பண்ணுறது கிடையாது. ப்ளஸ் தண்ணியில் முழுகின மிஷின்ஸ் நிறையா மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஃபஸ்ட்டு பிக்கப் யூனிட் CD யூனிட் வரைக்குமே, அதாவது இந்த தூரம் வரைக்கும் தான் CD யூனிட் வரும். இந்த தூரம் வரைக்கும் தண்ணியில் மூழ்கின மிஷின்ஸை வந்து ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணிவிட்டு வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து கம்பல்சரி வந்து சூட் ஆகாது, நம்ம அந்த மிஷின்ஸ் பண்ணுறதும் கிடையாதுங்க. நம்ம கொடுக்குறது எல்லா மிஷின்ஸுமே ஃபஸ்ட் ஆச்சு. நீங்கள் எல்லா சேஸுமே பார்க்கலாம், இந்த சேஸுமே உங்களுக்கு வீடியோவில் நான் கிளியராக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த சேஸஸ் எதுவுமே ரஸ்ட் ஆகலை, எதுவுமே பெயிண்டட் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா நீங்கள் நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணிவிட்டு தின்னர் கொடுக்குறேன், நீங்கள் தின்னர் வச்சு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். பெயிண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் மிஷின் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரிஜினல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அது எதுவுமே. அதில் வந்து பெயிண்ட் அடிச்சிருந்தோம்னா நீங்கள் தின்னர் வச்சு துடைக்கும் போது கண்டிப்பாக அந்த பெயிண்ட் வந்து அந்த துணியில் ஒட்டும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டட் மிஷின்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரீபப்ளிஷ்டு மிஷின்ஸ்லேயே வந்து தண்ணி போன மிஷின்ஸும் செகண்ட் ஆர்சி மிஷின்ஸும் நம்ம பண்ணுறது கிடையாது. ஒன்லி ஃபஸ்ட் ஆர்சி மிஷின்ஸ் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்ககிட்ட நீங்கள் மிஷின் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாங் லைஃப் வந்து தொந்தரவு இல்லாமல் ரன் ஆகுங்க. நீங்கள் என்னையை நம்பி நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மிஷின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஜெராக்ஸ் போகிறதுக்கு இனிஷியலாக நம்ம காப்பி உள்ளே போயிடுவோம். காப்பி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா பேசிக்காக நமக்கு இதெல்லாம் வந்துடும். இது நீங்கள் வீடியோ எடுத்து ஆமாம், நம்ம இதில் சேனலில் வரும் இந்த வீடியோ. ஓகே. பேசிக் செட்டிங்ஸ் வந்துட்டு விக்கி A4 பேப்பர் பண்ணுறது. இதுதான் A4 ஓரியன்டேஷன். இது வச்சுட்டிங்க அப்படின்னா பேப்பர் கைட் அட்ஜஸ்ட் பண்ணும். இது இந்த பக்கம் அந்த கிளிப் அதை பண்ணிட்டு இது பண்ணணும், அது மாதிரி அந்த சைடு அந்த கிளிப் அதை பண்ணிட்டு கிளிப்பை பிடிச்சிட்டு வாங்க, அவ்வளோதான். மார்க்கர் வந்துட்டு நமக்கு இந்த கார்னரில் இருக்கும் இருக்கிறத பார்த்திங்கன்னா அதில் A4 லைனில் வந்து அந்த இடத்துல அந்த கிளாம்ப் வந்து நமக்கு தான் ஆகும். அது மாதிரி இந்த பக்கமும் வந்துட்டு நமக்கு இந்த கார்னரில் கிளாம்ப் வந்துட்டு A4ல் வந்து இதாகும். முடிச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்லீப்புக்கு போனாலும் அந்த மாதிரி வேக் பண்ணிக்கலாம்.
ட்ரே செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதுக்குள்ளே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு ட்ரே, செகண்ட் ட்ரே, பைபாஸ் ட்ரே நமக்கு இங்கே ரைட் சைடில் வரும். இன்கேஸ் ஏதாவது ஒன் சைடு எடுக்கிறோம், வேறு ஏதாவது பேப்பர் சைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ இது பைபாஸ் எம்பி ட்ரேன்றது பைபாஸ் பைபாஸ் ட்ரே மல்டிபர்பஸ் ட்ரேன்னு வரும். ஓகே, பைபாஸ் ட்ரேன்னு சொல்லுவோம். காமன் பேக். ஸோ அது வந்து இதில் வச்சு ஆமாம். ஒரு சிங்கிள் சைடு வருது அப்படின்னா, இப்போ எனக்கு ஃப்ரண்ட் இருக்குது சார், இதில் வந்து பேக் சைடில் எனக்கு ஒரு ஃப்ரண்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, காப்பி நம்ம எடுக்க வேண்டிய பேஜ் மேலே இருக்கும். இந்த பேஜில் தான் ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். இதை வந்துட்டு நம்ம பாட்டமில் வச்சுக்கணும். பாட்டமில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். இது வந்து A4 R ஓரியன்டேஷன். இது தள்ளி வச்சிங்க அப்படின்னா இது A4 ஓரியன்டேஷன். இப்போ நம்ம வந்து கிளாஸில் நம்ம என்ன சைஸில் என்ன டைப்பில் பேப்பர் வைக்கிறோமோ அதே ஓரியன்டேஷன் தான் இங்கேயும் பேப்பர் வைக்கிறோம். ஸோ கிளாஸில் வந்துட்டு இந்த ஓரியன்டேஷனில் பேப்பர் வச்சோம்னா இங்கேயும் வந்துட்டு அதே ஓரியன்டேஷனில் தான் பேப்பர் வைக்கணும். இங்கே இந்த ஓரியன்டேஷனில் பேப்பர் வச்சோம்னா அதே மாதிரி தான் இங்கேயும் பேப்பர் வைக்கணும். ட்ரேலையும் சேம். ஸோ ட்ரேயில் வந்து பேப்பர் நம்ம இப்படி வச்சுருவோம், இந்த இடத்துல வச்சுருப்போம், ஆனால் பட் இதே ஓரியன்டேஷனில் தான் வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த பக்கம் இப்படி வச்சிங்க அப்படின்னா ட்ரேலையும் இதே மாதிரி தான் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ட்ரேயில் பேப்பர் இப்படி இருந்ததுன்னா இந்த இடம் வரைக்கும் தான் நமக்கு அந்த பேப்பரில் பிரிண்ட் ஆகும். இதுக்கு கீழே உள்ள கண்டென்ட் வந்துட்டு கட் ஆகிடும். இது வரைக்கும் தான் நமக்கு பேப்பர் பிரிண்ட் ஆகும். A4 இங்கே காட்டுதில் இது வரைக்கும் தான் நமக்கு பிரிண்ட் வரும். இதுக்கு பின்னாடி இருக்கிற கண்டென்ட்டும் நமக்கு கட் ஆகிடும். அவ்வளோதான். அப்போ இங்கே எப்படி பேப்பர் வைக்கிறோமோ அதே ஓரியன்டேஷன் தான் ட்ரேலையும் பேப்பர் இருக்கும். எந்த ட்ரேயாக இருந்தாலும் சரி. இப்போ இது ஃபுல் சைஸ் வந்து A3 வந்து இது வரைக்கும் ஆகும். இது வந்து ஃபுல் சைஸ் 11/17. ஓகே, 11/17 வரைக்கும் நமக்கு ஸ்கேனர் சப்போர்ட் ஆகும். A3 வந்து நமக்கு இங்கே இது வரைக்கும் வரும். இங்கே A4 ஓரியன்டேஷன் வரைக்கும் வரும். இதுதான் A3யோட மார்ஜின். இது வரைக்கும் வரும் நமக்கு. அதாவது 2 A4 சேர்ந்தது ஒரு A3 சைஸ். அவ்வளோ A3. இது ஒரு A3 பேப்பர் சைஸ். அவ்வளோ. இப்போ வந்து ஸ்கேனரில் வந்துட்டு நம்ம பேப்பர் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். பாட்டம் வச்சுட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்லீப்பில் இருந்தோம்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே இப்போ பைபாஸ் ஸ்டைலில் பேப்பர் வச்சப்போ நமக்கு இந்த மாதிரி காட்டும். இங்கே எப்போ பேப்பர் வச்சிங்கனாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து என்ன பேப்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓரியன்டேஷன் நம்ம பார்த்துட்டு அந்த பேப்பர் நம்ம அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். காப்பி உள்ள போயிட்டு செலக்ட் பேப்பரை ஃபஸ்ட்டு ட்ரே தான் டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம A4 தான் கொடுக்க போகணும். நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு A4 தான் இருக்கும். ஓகே கொடுத்துட்டு இதில் ஒரு பேப்பரை ஸ்கேனருக்கு வச்சுருக்கோம். இங்கே ஒரு காப்பி வச்சுருக்கோம், ஒரு பேப்பர் வச்சுருக்கோம். எத்தனை காப்பி வேணும்? ஒரு காப்பினா ஒரு காப்பி, 2 காப்பினா 2 காப்பி, 50 காப்பினா 50 காப்பி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற ஒரு பேஜ் ஸ்கேன் ஆகி 50 பேப்பர் வெளில வரும். கிளியர் பண்ணணும்னா கிளியர் பண்ணிட்டு ஒரு காப்பி மட்டும் தானே ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே ஸ்கேனர் மூவ் ஆகும். ஒரு பேஜ் ஸ்டார்ட் காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வர ஆரம்பிச்சிடும். ஒரு காப்பி நம்ம வச்சுட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சிங்கிள் சைடு தானே. இப்போ நம்ம டபுள் சைட் கொடுக்குறோம். ஓகே, சீல காம்ப்ளீட். இதில் 2 சைடா? 2 சைடு. ஒரிஜினல் என்ன டைப்புன்றதான் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஒரிஜினல் வந்து 2 சைடுனா 2 to 2 சைடு கொடுக்கணும். 2 சைடா? ஆமாம், 2 to 2 சைடு. அது வந்து 2 சிங்கிள் சைடாக ஒரு 2 சைடாக கொடுக்குறது. ஓகே, ஸோ இப்போ 2 to சைடு போட்டோம்னா ஒரிஜினலும் 2 சைடு அப்படின்னா 2 to 2 சைடு கொடுக்கணும். ஒரிஜினல் வந்து சிங்கிள்னா 1 to 2 சைடு கொடுக்கணும். இப்போ வந்துட்டு இது ஒரு சிங்கிள் சைடு, இது ஒரு சிங்கிள் சைடு. இது ரெண்டுத்தையும் வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக எடுக்கிறதுக்கு நம்ம 1 to 2 சைடு கொடுக்கணும். 2 சிங்கிள் சைடை ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக எடுக்கிறதுக்கு. ஓகே, ஒரிஜினல் என்ன டைப்பு? சிங்கிள்ஸா இல்லை 2 சைடா? ஒரிஜினல் சிங்கிள்ஸ் 2 காப்பி போட்டு 2 சைடு இருக்கும். அது அப்படி இல்லை, காமனாக ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு 2 சைடு இருந்ததுன்னா கூட நீங்கள் 2 to 2 சைடில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு 2 சைடு மட்டும் உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ இப்போ 2 சைடு தான். இல்லைன்னா நம்ம தனித்தனியாக தான் எடுக்கணும். சிங்கிள் சைட்லலாம் தனியாக 2 சைடு போட்டு ஓகே கொடுத்துடலாமா? 2 to 2 சைடு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு செட் அப்படியே வந்துடும். அதில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும்.
மோஸ்ட்லி சிங்கிள் சைடாக தான் இருக்குது. இல்லை சும்மா இதில் ஒரிஜினல் வைக்கக்கூடாது. ஒரிஜினல் வைக்கக்கூடாது. 1000 ரூபாய் பாண்டு மாட்டி 1000 ரூபாய் பாண்டு மாட்டிடுச்சு விழுந்துச்சு அப்படின்னா ஒன்று 1000 ரூபாய் லாஸ். இது நம்மளோட தான் 1000 ரூபாய் லாஸாக போச்சு. கஸ்டமரோட வந்து வைங்க. அதே ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்டாக இருந்தால் மொத்தத்தாகவும் நம்ம தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரிஜினல் பண்ண வைக்கிற டிசி மார்க் ஷீட்டு எதுவுமே ஒரிஜினல் பண்ணக்கூடாது. பழைய பசங்களாம் தெரியாமல் வச்சுட்டோம் வைங்க, இருக்கிற அதிகாரி கொடுத்து தான் பிடிச்சிருக்கு. அவ்வளோதான் சார். போயிட்டு ஒன் டச்சில் போயிட்டு மை பீஸும் இருக்கும். இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு மை பேசி ஆனில் இருக்குங்களா? ஆமாம், பீஸ் ஆனில் இருக்கும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இதில் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் டாக்குமெண்ட்டு. ஓகேவா? வந்து 2 சைடு ஒரிஜினல் ஓப்பன் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. 2 சைடுனா 2 சைடு வந்து. ஆமாம், கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கணும். ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இங்கே ஆட்டோ சைஸ் இருக்குல்ல, ஆட்டோ சைஸை மட்டும் வந்துட்டு நம்ம என்ன ஒரிஜினல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கே ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். கலர் டாக்குமெண்ட் இருக்கா உங்களை இது பண்ணிக்கலாம். கலர் டாக்குமெண்ட் இப்போ நம்ம ஒரு சீட்ஸ் எடுக்கணும். ஸ்டாப்லர் அடிக்காமலே ஒரு செட்டு கோர்ஸ் பண்ணலாம். ஸ்டேபிள் பண்ண 2 பேஜ் கூட தான். இது எல்லாமே மோஸ்ட்லி கலர் டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு செட்டு உங்களுக்கு ஒரிஜினல் தேவைப்படும். இதில் உள்ள வச்சுட்டு இதில் எல்லாமே இதில் போய் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இதில் லாஸ்ட் பேஜ் மட்டும்தான் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி எப்படி இப்போ ஒன்று இமேஜாக சேவ் பண்ணிவிட்டு நம்மளாக பிடிஎஃபாக மேனுவலாக எடிட் பண்ணி போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். இப்போ ஆட் பண்ணலாமா? இப்போ ஒரு 2 டாக்குமெண்ட் போட்டுட்டு அது நமக்கு பிடிஎஃப் இது பண்ணிக்கணும். அங்கே எடிட் சிஸ்டமில் வந்துடும் எல்லாமே. உங்களுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணுற எல்லாமே சிஸ்டம் வந்துடும். நம்ம அதில் உட்காந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அடாப்லலாம் வந்து பிடிஎஃப் எடிட்டர்லாம் இருக்குல்ல, அதில் போட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். சிஸ்டமில் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் ஒரிஜினல் காட்டும். ஜாப் பில்டு கொடுத்து பார்க்குறேன். 1
ஒன் டச்சு மை பிசி ஓகே கொடுத்துட்டு ஜாபில் நாங்கள் தான் இருக்குது. ஆட்டோ சைஸை வந்துட்டு A4க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா இது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே இது எல்லாமே வந்து சிங்கிள் சைடில் வரும். இது ஒன்று மட்டும் தான் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜாப் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம். ஒரு ஜாப் முடிஞ்சிச்சு, இது எல்லாமே சிங்கிள் சைடு எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இதை கொடுத்துட்டு சேஞ்ச் செட்டிங்ஸு டூ சைடு ஒரிஜினலில் வந்துட்டு சேஞ்ச் கொடுத்து புக் டைப்பில் ஓகே கொடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் ஆகும். இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் சென்டிங் கொடுத்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக அதில் வந்துடும். ஸோ நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூரில் லொக்கேட்டாக இருக்குது. நம்ம ஆஃபீஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக வரலாம். வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு வாங்க. பெஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோங்க. தேங்க்யூ.